ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 10. சர்மிஷ்டா அஜானதி வாசோ குரு புத்ரியாக சமவ்யயத் ஸ்வீயம் மத்வா பிரகுபிதா தேவயானி தம் அப்ரவீத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். சர்மிஷ்டா ரிஷபர்வாவின் மகள், அஜானதி அறியாமல், வாச ஆடையை, குருபுத்திரியான தேவயானியின், சமவ்யயத் அணிந்து கொண்டாள், ஸ்வீயம் தன்னுடையதென்று, மத்வா எண்ணி, பிரகுபிதா வெறுப்பும் கோபமும் கொண்டு, தேவயானி சுக்ராச்சாரியாரின் மகள் தேவயானி, இதை அப்ரவீத் கூறினாள். டிரான்ஸ்லேஷன். சர்மிஷ்டை அறியாமல் தேவயானியின் உடையை தன்னுடையது என்று எண்ணி அணிந்து கொண்டாள். இதனால் கோபமடைந்த தேவயானி பின்வருமாறு கூறினாள். பதம் 11. அஹோ நிரீக்ஷயதாம் அஸ்யா தாஸ்யாக கர்மஹி அசாம்பிரத்தம் அசமத் தார்யம் திருதவதி சுனீவ ஹவிர் அத்வரே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அஹோ ஐயோ, நிரீக்ஷியதாம் பாருங்கள், அஷ்யா இவளின், அதாவது சர்மிஷ்டையின், தாஷ்யா நமது பணிப்பெண்ணைப் போல, கர்ம செயல்களை, ஹி உண்மையில், அசம்பிரதம் எந்த மரியாதையும் இல்லாமல், அஸ்மத் தாரியம் என்னுடைய ஆடையை, திருதவதி இவள் அணிந்து கொண்டாள், கனி இவ ஒரு நாயைப் போல, ஹவி நெய்யை, அத்வரே வேள்வியில் நிவேதனம் செய்வதற்குரிய. டிரான்ஸ்லேஷன். ஐயோ, பணிப்பெண்ணான இவள், இந்த சர்மிஷ்டையின் இந்த செயலை பாருங்கள். பணிப்பெண்ணான இந்த சர்மிஷ்டையின் செயலை பாருங்கள். வேள்வியில் உபயோகிப்பதற்கென உள்ள நெய்யை பறித்து செல்லும் ஒரு நாயைப் போல, எந்த மரியாதையையும் பொருட்படுத்தாமல் என்னுடைய ஆடையை இவள் அணிந்து கொண்டாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 10, 11 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.